போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. இன்னும் சில நிமிடங்களில் ஆபரேஷன் சிந்தூருடைய அடுத்த கட்டம் மற்றும் கடந்த ஒரு 12-14 மணி நேரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி மத்திய பாதுகாப்புத்துறையும் வெளி விவகாரத்துறையும் சேர்ந்து நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு இடம்பெறுகிறது. இந்தியா கடந்த 12 மணி நேரத்தில் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வந்திருக்கிறது. அதுவும் எதிர்வினையாக பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீற நேற்று தொடர்ந்து ஜம்மு, காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் சிவிலியன்கள் வாழக்கூடிய பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் தாக்க, அதை இந்தியா தகர்க்க, அதற்கு தக்க பதிலடியை பாகிஸ்தானுடைய மிலிட்ரி பேசஸ் எல்லாம் குறிவைத்து இந்தியா வெற்றிகரமாக தாக்கி பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த நிலைமையானது மேலும் தீவிரமடைகிறது. இந்த போர்ச்சூழல் மேலும் மேலும் தீவிரமடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க, இவற்றையெல்லாம் விளக்க இருக்கிறது இந்திய அரசு தன்னுடைய ப்ரெஸ் பிரீஃபிங் மூலமாக. அதற்கு பத்திரிகையாளர்கள் தயாராகிவிட்டார்கள். இன்னும் சில நொடிகளில் அதிகாரிகள் வந்த பிறகு வெளிவிவகாரத்துறை செயலாளரும் பாதுகாப்புத்துறையுடைய பிரதிநிதிகளும் வந்த பிறகு நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிக்கப்படும். இந்த சூழலை தான் இந்த பதற்றத்தை தணிக்க பல சர்வதேச முயற்சிகளும் கூட நடைபெற்று வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம். சற்று நேரத்துக்கு முன்பாக அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரலுக்கு, உடனடியாக டீஎஸ்கலேட் செய்யுங்க அப்படின்னு. இந்த ரீட் அவுட் ரொம்ப மென்மையாக இருந்தாலும் கூட நாம் அறிவது பாகிஸ்தானுக்கு கடுமையான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுத்து வருகிறது என்று. 2019 கூட இந்திய பாகிஸ்தான் பதற்றம் உச்சத்துக்கு போன போது அந்த பதற்றம் தணிக்கப்பட்டது அமெரிக்காவுடைய தலையீட்டால். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அப்பொழுதும் தலையிட்டார். நேற்று இரவு அறிவிக்கப்பட்டதும் கூட வெள்ளை மாளிகை அறிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் இதில் தலையிடுகிறார், அமெரிக்கா இதில் தலையிடுகிறது என்று. பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.